நம்ம அன்றாட வாழ்க்கையில ரொம்ப சாதாரணமா கிடைக்கிற ஒரு கீரை சத்துக்களோட ஒரு மாபெரும் பொக்கிஷம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இன்னைக்கு நாம இந்த தொகுப்புல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு சாதாரண இலையா தெரியற இந்த பசலைக்கீரையோட உண்மையான பவர் என்னங்கிறத வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி, முதல்ல ஆச்சரியத்துக்குள்ளே போலாம். 90%. உண்மையிலே இது ஒரு சூப்பரான ஃபேக்ட். பசலைக்கீரையில கரெக்டா 90% வெறும் தண்ணி தாங்க இருக்கு. இந்த ஒரு காரணத்தினாலேயே இது நம்ம உடம்ப ரொம்ப முழுமையா அருமையா ஹைட்ரேட்டடா வச்சுக்க பெரிதும் உதவுது. இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான டவுட் வரலாம். அதாவது முழுக்க 90% வெறும் தண்ணியே இருக்கிற ஒரு இலை எப்படிங்க அவ்வளோ பெரிய சூப்பர் ஃபுட் ஆக முடியும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க அப்படியே நம்ம உடம்புக்குள்ள ஒரு சின்ன பயணம் செஞ்சு பார்க்கலாம். ஊட்டச்சத்துக்களின் களஞ்சியம் இது வெறும் இலை கிடையாது, சத்துக்களோட ஒரு பெரிய சுரங்கம்னு தான் சொல்லணும். இதுல இருக்கிற சத்துக்களோட லிஸ்ட் கேட்டாலே நீங்க நிஜமா அசந்துடுவீங்க. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் K1, அப்புறம் இரும்புச்சத்து, கால்சியம், ஃபோலிக் ஆசிட்னு நம்ம உடம்புக்கு அத்தியாவசியமா தேவைப்படுற அத்தனை சத்துக்களும் இதுல அப்படியே நிரம்பி கிடக்கு. இந்த எல்லா சத்துக்களும் ஒன்னா சேர்ந்திருக்கிறது தான் பசலைக்கீரையை ஒரு அசக்க முடியாத சூப்பர் ஃபுட்டா மாத்துது. தலை முதல் கால் வரை இந்த அற்புதமான சத்துக்கள் நம்ம உடம்புக்குள்ள போய் என்னென்ன மேஜிக் செய்யுதுன்னு மேல இருந்து கீழாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம். முதல்ல நம்ம கண்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். லியூட்டின் அப்புறம் சியாக்சாண்டின் சொல்லப்படுற ரெண்டு ரொம்ப பவர்ஃபுல்லான கெரோட்டினாய்டுகள் இதுல இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம கண்களுக்கு ஒரு இயற்கையான சன்கிளாஸ் மாதிரிங்க. வெயில்ல இருந்து நம்ம கண்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம வயசாகும் போது வரக்கூடிய கேட்ராக்ட், அதாவது கண்புரை பிரச்சனையில இருந்தும் நம்ம பார்வையை ரொம்ப பத்திரமா பாதுகாக்குது. அப்படியே கொஞ்சம் கீழே நம்ம ரத்த ஓட்டத்துக்கு வருவோம். அனீமியான்னு சொல்ற ரத்த சோகைக்கு இது ஒரு சூப்பர் இயற்கை மருந்து. இதுல இருக்கிற ஏராளமான இரும்புச்சத்து ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவை உடனே அதிகரிச்சிருது. குறிப்பா சொல்லணும்னா கர்ப்பிணி பெண்களுக்கும் வளர்ற 11 வயது பெண்களுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அடுத்து நம்ம உடம்போட மைய பகுதி. இதுல இருக்கிற நார்ச்சத்து நம்ம குடல் இயக்கத்தை ரொம்ப சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனைய வேரோட அழிச்சிடுது. அப்புறம் குடல்ல தங்கியிருக்கிற நச்சுகளையும் வெளியேற்றுது. அதோட நைட்ரேட்டுகள் இது ரத்த அழுத்தத்தை கணிசமா குறைச்சு உங்க இதய துடிப்பை ரொம்ப சீராவும் பாதுகாப்பாவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. இப்ப நம்ம உடம்போட அடித்தளமான எலும்புகளுக்கு வருவோம். வைட்டமின் கேவும் கால்சியமும் ஒன்னா சேர்ந்து செயல்படும் போது ஒரு பெரிய மேஜிக் நடக்குதுங்க. அது என்னன்னா நம்ம எலும்புகளோட அடர்த்தி பல மடங்கு அதிகரிக்குது. ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லப்படுற கொடிய எலும்பு தேய்மான பிரச்சனைகளுக்கு எதிரா இது ஒரு ஸ்ட்ராங்கான கேடயமா நிக்குது. சரியான சமையல் முறை. இதுல இவ்ளோ நன்மைகள் இருந்தாலும் இதை எப்படி சமைக்கிறோங்கிறது தான் அதை விட முக்கியம். பசலைக்கீரைய ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோ இல்ல வேக வச்சோ சாப்பிடவே கூடாது. அப்படி செஞ்சா நாம இதுவரை பார்த்த அத்தனை சத்துக்களும் அப்படியே அழிஞ்சிடும். சரி, அப்போ எப்படி சாப்பிடலாம்? ஒரு அருமையான பயாலஜிக்கல் ஹேக் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இத மிதமா சமைச்சிட்டு அது கூட ஒரு 4-5 சொட்டு எலுமிச்சை சாறை சேர்த்து பாருங்க. எலுமிச்சையில இருக்கிற வைட்டமின் சி, கீரையில இருக்கிற இரும்பு சத்தை உங்க உடம்பு ரொம்ப ஈஸியா உறிஞ்சிக்க பெரிதும் உதவி செய்யும். சரி, இதை யார் தவிர்க்க வேண்டும்? எந்த ஒரு சூப்பர் ஃபுட்டா இருந்தாலும் அது எல்லாருக்குமே செட் ஆயிடாது இல்லையா? அதனால ஒரு சின்ன எச்சரிக்கை. பசலைக்கீரையில ஆக்சிலேட்டுகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால ஏற்கனவே கிட்னி ஸ்டோன்ஸ், அதாவது சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கீரையை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இல்ல நான் சாப்பிட்டே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க டாக்டரோட ஆலோசனையை கேட்டுட்டு தான் இதை நீங்க எடுத்துக்கணும். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. பசலைக்கீரையோட சத்துக்களையும் அதை சமைக்கிற சரியான முறையையும் இப்ப நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. இனிமே இதை சரியான முறையில சமைச்சு உங்க அன்றாட உணவுகள்ல சேர்த்து உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த நீங்க தயாரா? இந்த தொகுப்பு உங்களுக்கு நிச்சயமா ஒரு புது விஷயத்தை கத்துக் கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். இந்த தகவல்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.